ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளை சரணம். ஸ்ரீ தொண்டரடி பொடியாழ்வார் அருளி செய்த திருமாலையின் 16வது பாசுரம். சூதனாய் கள்வனாகி துர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கண் என்னும் வலையுள் பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே. நான் எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா? முதலிலே சூதாட்டத்திலே ஆசை வைத்தவனாய் ஊன்றியவனாய் இருந்தேன். சூதாட்டத்திலே அனைத்தையும் தொலைத்தேன். அதன் பிறகு கையில் காசு வேண்டுமல்லவா? எனவே களவிலே திருட்டு தொழிலிலே என் கவனத்தை செலுத்தினேன். தனியாக திருடவில்லை, ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் கும்பலாக திருடினேன். அந்த கும்பலோடே திருடிக் கொண்டிருக்கும் வேளையிலே எல்லா கெட்ட குணங்களும் என்னிடத்தில் தொற்றிக்கொண்டு அவர்கள் செய்த அந்த தவறான காரியங்களிலெல்லாம் நானும் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன். ஸ்திரீகளுடைய பெண்களுடைய கயல் போன்ற கண்களாகிற வலையினுள்ளே அகப்பட்டு அழுந்தி கிடந்தேன். எல்லா கெட்ட குணமும் என்னை சுற்றி கொண்டது. மீளவே முடியாமல் கிடந்தேன். அப்பொழுது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. பகவான், அடே இப்படி வாடா என்று எனக்கு அருளி செய்தார். என் மனசிலே வந்து புகுந்தார். அப்படி அவர் புகுந்த அந்த ஒரு வேளையிலே எல்லா கெட்ட குணங்களும் என்னை விட்டு ஓடிப்போய் விட்டது. அதன் பிறகு நான் தூயவனானேன். அப்படி தன்னிடத்திலே அன்பை வளரச் செய்தார் அல்லவா பகவான். அப்படிப்பட்ட நிரந்தரமான அழகை உடைய எம்பெருமான் இருக்கும் இடம் திருவரங்கமாகும். நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய அரங்கன் இருக்கும் திருவரங்கத்திற்கு சென்று அவனை சரணடையுங்கோள் என்று ஸ்ரீ தொண்டரடி பொடியாழ்வார் நம்மிடம் விரும்பி கேட்டுக்கொள்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.